இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் ஜா லிம்ஃபோமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆஃப்ரிக்கன் ஜா லிம்ஃபோமா வந்து ஒரு எண்டமிக் டிஸார்டராக இருக்குது. இப்போ வந்து அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இது வந்து பர்கிட்ஸ் எண்டமிக் பர்கிட்ஸ் லிம்ஃபோமான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து பர்கிட்ஸ்னு ஒரு 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 பர்கிட்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து அதிகமாக இந்த லிம்ஃபோமா வந்து வருது. எதனால் இந்த டிசீஸ் வந்து வருது அப்படின்னா வந்து இதோட காசஸ் வந்து ரொம்ப இதுதான். இது பர்கிட்ஸ் எந்த டிசீஸ் வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ்னால தான் வந்து இது வந்து வருது. எப்ஸ்டீன் பார் வைரஸ் எதுலலாம் வரும்னா இதில் வருது. இந்த இன்ஃபெக்ஷன் வருது. இது வந்து ஹை கிரேட் பி செல் அதுக்கப்புறம் நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமானால வரக்கூடியது. காமன் இன் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வருது. இட் ரேப்பிட்லி க்ரோ இன் தி ஜா அண்ட் ஃபேஷியல் டியூமராக வந்து மாறுது. இது வந்து பர்கிட்ஸ் லிம்ஃபோமான்னு சொல்கிறாங்க. இது வந்து எண்டமிக் வேரியண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஹை கிரேடாக இருக்குது. ஹை கிரேடு நம்ம ஒரு மெயினாக வந்து ஹை கிரேடு பி செல் நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமான்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் சில்ட்ரனுக்கு காமன்லி அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ரேப்பிட்லி க்ரோ இன் தி ஜா அண்ட் ஃபேஷியலில் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கப்புறம் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. இது வந்து இது வந்து என்னென்னா பர்கிட்ஸ் டிசீஸாக இருக்குது. இப்போ வந்து எத்தியோபேத்தோஜெனசிஸில் வந்து எப்ஸ்டீன் பார்ன் வைரஸ் வந்து இந்த ஜீன் இருக்கா எம்ஒய்சி ஆன்கோஜென்ஸ்னு ஒரு ஆன்கோஜென் இருக்குது. எம்ஒய்சி ஆன்கோஜென்ஸ், இந்த ஆன்கோஜென்னால் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஜீன் தான் வந்து இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்புறம் எண்டமிக் பர்கிட்ஸ் லிம்ஃபோமா. இந்த எண்டமிக் பர்கிட்ஸ் லிம்ஃபோமா வந்து எதனால் இது வந்து ரொம்ப ரேப்பிட் க்ரோவாக வந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக வருது. அதுக்கப்புறம் காமன்லி வந்து டிரான்ஸ்லோகேஷன் வந்து 8/8 இதில் தான் வருது. இது வந்து எண்டமிக் பர்கிட்ஸ் லிம்ஃபோமா வருது. நெக்ஸ்ட்டு வந்து நீட்டில் வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ் இன்ஃபெக்டட் ப்ரெசன்ட் இன் தி 95% ஆஃப் த எண்டமிக் காசஸாக தான் இருக்குது. இப்போ பேத்தாலஜிக்கல் ஃபேக்டரில் வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ் இன் 95% ஆஃப் த எண்டமிக் கேசஸ். அதுக்கப்புறம் குரோமோசோமல் டிரான்ஸ்லூஷன் வந்து 18:1 ஹால்மார்க்காக இருக்குது. எம்ஒய்சி ஆன்கோஜனில் வரக்கூடியது. இது யாருக்கு வருதுன்னா குழந்தைங்களுக்கு வருது. இப்போ வந்து 4 to 7 இயர்ஸில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து வருது. அண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து நம்ம எதில் பார்த்துருக்கோன்னா ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் வந்து என்னென்னா ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து எண்டமிக் வந்து மலேரியா ப்ரோன்ஸாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நைஜீரியா, அதுக்கப்புறம் உகண்டா அதுலலாம் வந்து அந்த பீப்புளுக்கு தான் வந்து வரக்கூடியது. இப்போ வந்து என்னென்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரேப்பிட் அண்ட் எக்ஸ்பேண்டிங் பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் தி மேக்ஸில்லா. இது வந்து மேக்ஸில்லால ஒரு பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் வந்து வரக்கூடிய இந்த ஒரு டிசீஸு. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் அஃபெக்டட் இன் தி போஸ்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் த ஜாவில் வந்து இருக்குது. இது வந்து பைலேட்ரலாக பார்க்குறாங்க. இந்த டூத் மொபிலிட்டி, அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் எக்ஸ்ஃபாலியேஷனால் வரக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டீத் அக்கரன்ஸ்னாலையும் சிஸ்டமிக் இன்வால்மெண்ட் ஆஃப் த ஆர்பிட், அபேண்டன்ட் கிட்னி அண்ட் ஓவரிஸில் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே வந்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இது ரேப்பிட் எக்ஸ்பேண்டிங்காக இருக்குது. ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து டூத் மொபிலிட்டின்னு போடணும் சப்ஹெட்டிங்கு. அதுக்கப்புறம் சிஸ்டமிக் இன்வால்மெண்ட்டை வந்து என்ன கிட்னி, அப்டாமன், ஆர்பிட்டில், ஓவரிஸில் ப்ரெசென்ட் இருக்குது. சிஸ்டமிக் சிம்டம்ஸ் என்னென்ன ஃபீவர், வெயிட் லாஸ், அதெல்லாம் வந்து சிஸ்டமிக் சிம்டம்ஸில் வந்துரு. இப்போ ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன பார்க்குறோன்னா வந்து நம்ம கிளினிக்கல் ஸ்வெல்லிங் இஸ் காஸ்டு பை தி ஃபேஷியல் ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. இப்போ வந்து கிளினிக்கல் ரேடியோகிராஃபிக்கலி அப்படின்னு போட்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படி போட்டு டேப்லெட் காலம் போட்டு கிளினிக்கலாக என்ன பார்க்குறோம், ஸ்வெல்லிங் பார்க்குறோம். ரேடியோகிராஃபாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜாபோனில் வந்து லீஷன் இருக்குது, ஒரு ரேக்டு பார்டர் வந்து இருக்குது. இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ஒரு ஃப்ளாட்டன்டு டீத் அப்பியரன்ஸில் வந்து இருக்குது, ஆல்வியோலர் போன். அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் மிஸ் டயக்னோசிஸில் வந்து ஆஃப் தி இன்ஃபெக்ஷனால் மிமிக் தி ஆன்கோஜெனிக் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு ஈஸியானது அப்புறம் வந்து ஸ்டேரி ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேரி ஸ்கைன்னு ஒரு அப்பியரன்ஸ். இந்த ஸ்கை என்ன ஸ்கை அப்பியரன்ஸு
ஸ்கை என்ன ஸ்கை அப்பியரன்ஸ்னால் வந்து ஸ்டாரி ஸ்கை அப்பியரன்ஸில் இருக்கும். ஸ்டாரி ஸ்கை அப்பியரன்ஸில் வந்து ஹிஸ்டாலஜிக்கலாக நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்கை அப்பியரன்ஸ் வந்து இதில் நல்லாவே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஷீட் ஆஃப் மோனோமார்பிக் லிம்போசைட் டீப் பேசோஃபிலிக், ரொம்ப பேசோஃபிலிக்காக அந்த ப்ளூ கலரில் வந்து ஒரு பேசோஃபிலிக்காக வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈசனோஃபிலிக் பேசோஃபிலிக் இருக்கா, பேசோஃபிலிக் கலரில் வந்து இருக்குது. இது நியூமரஸ் ஆஃப் டிங்லிங் பாடி ஆஃப் மைக்ரோஸ்கோப் மேக்ரோஃபேஜஸ் வந்து இருக்குது அண்ட் ஹை மெட்டாஸ்டாட்டிக் ரேட்டாக வந்து இருக்குது. இப்போ CD10 20, அதுக்கப்புறம் BCL+, அதுக்கப்புறம் இம்யூனோஃபினாமினான் இதில் வச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ டயக்னோசிஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்கன்னா, ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் பயோப்சி எடுத்து அதுக்கப்புறம் ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து சைட்டோஜெனடிக்கில் வந்து MY ஜீன் டிரான்ஸ்லொகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் எப்ஸ்டீன்-பர்ன் வைரஸ் டெஸ்டிங் பண்ணுறாங்க எண்டமிக் காசஸில். அதுக்கப்புறம் வந்து MRI CBCT பண்ணி இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வந்து இதோட ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்கன்னா வந்து இது வந்து எப்படின்னா ஒரு இன்ஃபெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மல்டி ஏஜென்ட் கீமோதெரப்பி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்ளோபாஸ்பமைடு CYCLOPHOSPHAMIDE சைக்ளோபாஸ்பமைடு, அதுக்கப்புறம் வென்செர்ஸ்டின், அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ தெரைட்டன் இருக்குது. CNS தெரப்பி வந்து பண்ணுறாங்க. ப்ரோக்னோசிஸ் வந்து அக்ரெசிவாக இருக்குது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க செவரல் ரேட்டு. அதுக்கப்புறம் ப்ரோக்னோசிஸ் வந்து ஹை ப்ரோக்னோசிஸ் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய வெரி அக்ரெசிவ் ஹை கீமோ சென்சிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் 10 to ஈஸியாக பண்ணலாம். சர்வைவல் ரேட் வந்து 85% சர்வைவல் ரேட் பண்ணலாம் கீமோதெரப்பி பண்ணால், ப்ராப்பர் கீமோதெரப்பி பண்ணால். ஜாய் இன்வால்மெண்ட் நடக்கிறதுனால ஒரு அப்டாமினல் ப்ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எதோடதுன்னா அதுக்கப்புறம் வந்து பர்கிட்ஸ் லிம்போமான்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃப்ரிக்கன் ஜா லிம்போமா ஆர் எண்டமிக் பர்கிட்ஸ் லிம்போமா. இதுதான் வந்து இதோட கொஷின்.